அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ரஜினி பாமிதத் என்னும் புகழ்பெற்ற ஒரு மார்க்சிய வரலாற்று எழுத்தாளரை எல்லோரும் பெரும்பாலும் அறிந்திருக்கக்கூடும். ஒரு கட்டத்தில் அவருடைய நூல்கள் மிகப்பெரியனவாக பேசப்பட்டன. இந்தியா டுடே என்பது அவருடைய புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தின் பெயர். இந்தியா இன்று என்று அது தமிழிலும் இப்போது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1946 வரையில் இந்திய வரலாற்றில் நடந்த முக்கியமான பல நிகழ்வுகள் அந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன. அவர் வங்கதேசத்திலே பிறந்தவர், பிறகு வெளிநாடுகளிலே வாழ்ந்தவர். அவருடைய அந்த இந்தியா டுடே என்னும் புத்தகம் அன்றைக்கு வெளிநாடுகளிலும் இருந்த போராளிகள் பலரிடமும் கைகளிலே இருந்தது. கார்ல் மார்க்ஸினுடைய மேற்கோள்கள் ஒரு பொது உடைமை கட்சியினுடைய பார்வையிலே இந்திய வரலாற்றில் பல செய்திகள் குறிக்கப்பட்டிருந்தன. அந்த புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் உண்டு. இந்தியா சுதந்திரத்தை நெருங்குகிறது. எழுதப்பட்டது 1946 வரையில்தான். எனவே இந்திய விடுதலை வருவதற்கு முன்பே இந்தியா சுதந்திரத்தை நெருங்குகிறது என்று ஒரு அத்தியாயத்தை அவர் எழுதியிருப்பார். அதை படித்து பார்க்கிற போது எப்படி ஒரு தர்க்கத்தோடு, எத்தனை ஒரு தொலை நோக்கோடு அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணரலாம். அப்போது விடுதலை வந்து விடுவதற்கான உறுதியான வாய்ப்புகள் தெரிந்தன என்றாலும் முற்றுமாக அதனை அவர் சொன்னதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருந்தன. அவர் சொன்னார், முதல் உலகப் போருக்கு பிறகே, அதாவது 1914, 19 அந்த 5 ஆண்டுகள் நடைபெற்ற முதல் உலகப் போருக்கு பிறகு பெரும்பான்மையான காலனி நாடுகள் தங்கள் விடுதலைக்காக போராடத் தொடங்கிவிட்டன. அதுதான் ஒரு திருப்பு முனை. எப்போதும் மிகப்பெரிய கேட்டிலிருந்து சில நன்மைகளும் விளையும். அந்த உலகப் போருக்கு பிறகுதான் வல்லரசு நாடுகள் தங்கள் வலிமையை பொருளாதாரத்தில் இழந்தன. எந்த நாடு வெற்றி பெற்றிருந்தாலும், எந்த நாடு தோற்றிருந்தாலும் எல்லா நாடுகளும் பாதிப்புகளுக்கு உள்ளாயின. எப்போதும் போரின் இயல்பு அதுதான். போரில் ஒரு நாடு வெற்றி பெறலாம், ஆனால் வெற்றி பெற்ற நாட்டுக்கும் பொருளாதார இழப்புகள், பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்கள் இருந்தே தீரும். ஆகவே ஐரோப்பிய நாடுகளின் காலனி நாடுகளாக இருந்த பல நாடுகள் தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற உணர்வு பெற்றன. போராட்டங்கள் கிளர்ந்து எழுந்தன. இந்தியாவிலும் அப்படித்தான். 1921 பிறகு நடைபெற்ற போராட்டங்கள் தான் எழுச்சி மிக்கவை. 1905 7 வரைக்கும் வங்கதேச பிரிவினையை எதிர்த்து இந்தியாவிலே திலகர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தை நாம் மறுத்துவிட முடியாது. இருப்பினும் கூட அது ஒரு பெரிய விடுதலை போராட்டமாக எழவில்லை. காந்தியாரின் வருகைக்கு பிறகு 21 தான் அது தொடங்கிற்று. அந்த கட்டத்தில் மறுபடியும் என்ன ஆகிறது என்றால், 1939 இரண்டாவது உலகப் போர் வருகிறது. அதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் இரட்டை ஆட்சி முறைக்கு ஆங்கிலேய அரசு வழிவகுத்திருந்தது. 1937 இந்தியாவில் நடைபெற்ற அந்த தேர்தல்களில் 8 மாநிலங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியை நடத்திற்று என்றாலும் கூட 39 இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை கேட்காமலேயே இந்தியர்களையும் அந்த போரில் ஈடுபடுத்துவதாக ஆங்கில அரசு சொன்னதை எதிர்த்து அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலிருந்தும் பதவி விலகி வெளியே வந்துவிட்டது. 39 நடைபெற்ற இரண்டாம் உலகப் போரில் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டம் 1941 நடந்தது. அதுவரையில் நாம் எண்ணி பார்த்தால் அன்றைக்கு ஜெர்மானிய அரசும் அந்த இத்தாலியும் ஜப்பானும் முன்னணியில் இருந்தன. அமெரிக்காவும் உள்ளே வருவதற்கு எது காரணமாக இருந்ததென்றால், அங்கே அந்த பேர்ல் ஹார்பர், முத்து துறைமுகம் என்கிற இடத்தில் ஜப்பான் நிகழ்த்திய ஒரு கடுமையான தாக்குதல். அந்த தாக்குதலில் ஏறத்தாழ 2400 பேர் இறந்து போனார்கள். 19 கப்பல்கள் நாசமாகின. அமெரிக்காவே நிலைகுலைந்து போயிற்று. அப்போதுதான் மறுபடியும் யுத்தம் இன்னொரு வேகத்தை எடுக்கிறது. எனவே இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஆங்கிலேய அரசு தளர்ந்து போயிற்று. ஜப்பான் பர்மா வரைக்கும் உள்ளே வந்துவிட்டது. இவைகளை அனைத்தையும் கணக்கிலே கொண்டு ரஜினி பாமிதத் அப்போதே எழுதுகிறார், இந்தியா சுதந்திரத்தை நெருங்குகிறது.